வணக்கம். தைப்பூசம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது வடலூர் ஜோதி தரிசனம் தான். ஆமா, நிச்சயமா. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி அந்த ஜோதிக்கு முன்னாடி 7 வண்ணத் திரைகளை ஒவ்வொன்னா விளக்குறதா பாப்பாங்க. ஆனா அந்த திரைகள் அது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் அங்க இருக்கா? இல்லவே இல்ல. அதுதான் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழ்ந்த ஒரு உளவியல் அர்த்தம் இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சாது சிவராமன் ஐயாவோட இந்த உரை அடிப்படையில நம்ம இன்னைக்கு வள்ளலாரோட அந்த அனுபவ பயணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இந்த 7 திரைகள்ங்கிறது வெறும் சடங்கில்ல. அது ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்றதுக்கான பயணத்துல சந்திக்கக்கூடிய தடைகளோட ஒரு வரைபடம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு ரோட் மேப் மாதிரி. சரி, வாங்க இந்த உள்மன பயணத்தை நாமும் தொடங்கி பார்ப்போம். முதல்ல இந்த ஜோதி தரிசனத்தோட அடிப்படை தத்துவம் என்ன? எதுக்காக இந்த திரைகள்? இது முழுக்க முழுக்க வள்ளலாரோட சொந்த உள்மன அனுபவத்தோட ஒரு குறியீடு. அவர் வடலூர்ல கட்டின அந்த ஞான சபை இருக்கு இல்லையா? அது வெளியில இருக்கிற ஒரு கட்டடம் மட்டும் இல்ல, அது அவரோட உள்ளத்தையே குறிக்குது. சபை எனது உளம் அப்படின்னு அவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஓ, அப்படியா? அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சபையோட மையத்துல இருக்கிற அருட்பெருஞ்ஜோதி, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற ஆன்ம ஒளி. சரி. அந்த ஒளிய நாம நேரடியா பார்க்க முடியாம தடுக்கிற தடைகள் தான் இந்த 7 திரைகள். இந்த தடைகளை நீக்கிட்டா மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். இதுதான் வள்ளலார் காட்டுற சுத்த சன்மார்க்கத்தோட சாரம். அப்போ இந்த ஒவ்வொரு திரையும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குணத்தை இல்லனா ஒரு தடைய குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? மிகச்சரியா. நம்மளோட ஆன்ம ஒளிய மறைக்கிற 7 விதமான மனத்தடைகள். அந்த பயணத்துல நாம ஒவ்வொரு தடையா கடந்து போகும்போது அந்த திரை விலகுது. சரி, அப்படியானா அந்த பயணத்தோட முதல் வாசல் இல்ல முதல் தடை எது? நம்ம எதை முதல்ல சந்திக்கிறோம்? முதல் திரை கருப்பு திரை. கருப்பு திரை. ஆமா, இது மாமாயைய குறிக்குது. மாமாயே அதாவது நம்ம ஐம்புலன்களும் எப்பவுமே வெளி உலகத்தையே பார்த்து கேட்டு உணர்ந்து சுவைச்சு அதுலயே மூழ்கி இருக்கு. ஆமா, கவனம் மொத்தம் வெளியவே இருக்கு. அதேதான். இந்த வெளி உலக இன்பங்கள்ல நாம மூழ்கி இருக்கிறதுனால நமக்கு உள்ளே ஒரு ஒளி இருக்கிறதையே நம்மால உணர முடியறதில்ல. இதுதான் முதல் மற்றும் மிகப்பெரிய தடை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த மாமாயங்கிறது வெறும் ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டது மட்டும்தானா? இல்ல நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமே சில எண்ணங்கள், கவலைகள், திட்டங்கள், இந்த மன ஓட்டமும் இந்த கருப்பு திரையோட ஒரு பகுதி தானா? ஏன்னா அதுவும் வெளி உலகத்தோட சம்பந்தப்பட்டது தானே? அருமையான கேள்வி. நிச்சயமா ஐம்புலங்களோட ஈர்ப்புங்கிறது ஒரு ஆரம்பம்தான். ஆனா அதோட விளைவா வர்ற மன ஓட்டங்கள், அதாவது ஆசை, கோவம், கடந்த காலத்தை பத்தின ஒரு வருத்தம், எதிர்காலத்தை பத்தின கவலை, இந்த மனக்கூச்சலும் அந்த மாமாயையோட ஒரு நீட்சிதான். வள்ளலார் இத கரவின் மாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவரோட அகவல்ல குறிப்பிடுறார். அதாவது இந்த வஞ்சகமான மாயைன்ற கரிய திரை உள்ளே இருக்கிற இறைவனோட ஆட்சிய, அந்த அமைதியான அரச நமக்கு தெரிய விடாம மறைக்குதுன்னு அர்த்தம். புரியுது. வெளி உலகின் சத்தத்துல உள் உலகின் குரல் கேட்காம போறதுதான் இந்த முதல் திரை. சரி, ஒருத்தர் இந்த வெளி உலக கவன சிதறல்கள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டார்னு வச்சுப்போம். அடுத்ததா அவர் என்ன தடைய சந்திப்பார்? அடுத்தது நீலத்திரை. இது பருப்பொருட்கள் மேல இருக்கிற பற்ற குறிக்குது. குறிப்பா சொல்லணும்னா இந்த உடல் நான் அப்படிங்கிற எண்ணம். ஓ, வெளி உலகம் ஒரு தோற்றம்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட இந்த உடல்தான் நான், இந்த உடலுக்கு வர்ற சுகதுக்கம் தான் என்னோடதுங்கிற ஒரு ஆழமான எண்ணம் நம்மள விட்டு போகாது. இந்த பருப்பொருள் உலகத்தின் மேல இருக்கிற பிடிப்பு தான் நீலத்திரை. அப்போ முதல் திரை வெளி உலகத்தின் மேல இருக்கிற கவனம். இந்த 2வது நீலத்திரை நமக்கு ரொம்ப நெருக்கமான இந்த உடல், நம்ம உடைமைகள் மேல இருக்கிற ஒரு பற்று. இது ஒரு விதமான ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி. நான் இந்த உடல், நான் இந்த பதவி, நான் இந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரன்னு நம்மள நாமே வரையறுத்துக்கிறது. நான் சொல்றது சரிதானா? அப்சல்யூட்லி சரி. அந்த சுய அடையாளம் சார்ந்த சிக்கல் தான் இது. வள்ளலார் இத பேரூரு நீல பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றார். அதாவது இந்த பருப்பொருள் சார்ந்த எண்ணங்கள் நம்மளோட அரிய உயிர் அனுபவத்தை பெறவிடாம தடுக்குது. அதை தாண்டது 2வது படி. சரி, வெளி உலகத்தையும் நான் உடல்ங்கிற எண்ணத்தையும் கடந்த பிறகு 3வது தடையா வர்றது எது? 3வதா வர்றது பச்சை திரை. இதுதான் பாசம். பாசம். ஆமா, என் வீடு, என் மனைவி, என் மக்கள்,
என் உறவினர்கள், என் சமூகம்னு என்னுடையதுன்னு நாம வச்சிருக்கிற பற்று தான் இந்த திரை. இது ரொம்பவும் கடினமான ஒரு தடை. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பொதுவா சமூக பார்வையில பார்த்தா குடும்பத்து மேலயும் சுற்றத்து மேலயும் பாசம் வைக்கிறது ஒரு நல்ல குணமா தானே பார்க்கப்படுது. ஒரு மனுஷன் தன் கடமைகளை செய்யவே இந்த பாசம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது வள்ளலார் இதை ஏன் ஒரு தடையா பார்க்கறார்? அவர் என்ன குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிட சொல்றாரா? மிக முக்கியமான கேள்வி. வள்ளலார் பாசத்தை விடச் சொல்லல, பற்றத்தான் விடச் சொல்றார். ஓ, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, பெரிய வித்தியாசம் இருக்கு. பாசங்கிறது அன்பு, கருணை. பற்றுங்கிறது இது என்னோடது, இது என்னை விட்டு போகக்கூடாதுன்னு வர்ற ஒரு உடைமை உணர்வு. சரி. நீங்க உங்க கடமைகளை செய்யுங்க, அன்பு காட்டுங்க, ஆனா அதோட விளைவுகள்ல சிக்கிக்காதீங்கங்கிறது அவர் சொல்றது. உண்மையான விசாரணை செய்யும்போது இந்த பற்றுங்கிற திரை பாதி அளவு விலகிடும். மீதிய இறைவனோட அருளே விளக்கும்னு அவர் பெருங்குபதேசத்துல சொல்றார். இது ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு திரை. அப்படியானா அன்பு காட்டுறதுக்கும் அது மேல உரிமை கொண்டாடுறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு தான் இந்த பச்சை திரை. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த தடைகள், வெளி உலகம், உடல், உறவுகள், இதெல்லாம் பொதுவா எல்லோரும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சாதகர் இதையெல்லாம் கடந்துட்டா அடுத்த கட்ட சவால்கள் எப்படி இருக்கும்? இன்னும் நுட்பமா இருக்குமா? நிச்சயமா. பயணம் உள்ளே போக போக தடைகளும் சூக்ஷ்மமா மாறும். 4வதா வர்ற திரை செம்மை திரை. செம்மை திரை. இது சித்துக்கள்னு சொல்லப்படுற மமானுஷ்ய சக்திகளை குறிக்குது. ஒருத்தர் தவத்துல ஆழமா போகும்போது சில சக்திகள் இயல்பாவே கைகூடும். நினைச்சது நடக்கிறது, எதிர்காலத்தை அறியறது, தொலைவுல இருக்கிறத உணர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இத சங்கல்ப சித்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய பொறி. இது சிம்மனினோ காலகட்டத்தோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்? எல்லோருக்கும் அமானுஷ சக்தி வந்துடாதே. அப்போ இந்த சித்துங்கிறது ஒரு ரூபகம் மட்டும்தானா? ஒருவேளை ஒரு துறையில ரொம்ப திறமையானவரா மாறுறது கூட இந்த சித்து தானா? உதாரணமா, பங்கு சந்தையை துல்லியமா கணிக்கிற ஒருத்தர், இல்ல தன் பேச்சால லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கிற ஒரு தலைவர். அவங்களுக்கும் ஒரு விதமான சக்தி இருக்குதே. அந்த சக்தியில மயங்கி தங்களோட உண்மையான நோக்கத்தை மறந்துடுறதும் இந்த செம்மை திரியா? மிக சரியான ஒப்பீடு. சித்துங்கிறது வெறும் மந்திர தந்திரம் மட்டும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையில ஒருத்தர் அடையிற அபாரமான திறமை, அதன் மூலமா கிடைக்கிற புகழ், அதிகாரம், என்னால எதையும் செய்ய முடியும்னு வர்ற கர்வம், இதுவும் ஒரு விதமான சித்து தான். புரியுது. அந்த சக்தியிலே லயிச்சு அதை வச்சு சமத்காரங்கள் செஞ்சு மக்களை கவர்ந்து அதிலேயே தேங்கிட்டா ஆன்ம பயணத்துல முன்னேற்றம் நின்னுடும். வள்ளலார் காலத்துல குங்குமம் வரவழைக்கிறது, காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு தர்றதுன்னு சித்தர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வேற வடிவங்கள்ல அந்த புரி இருக்கு. அந்த சக்தி மேல வர பற்றையும் விடணும். அப்படியானா திறமையே ஒரு தடையா மாறக்கூடிய இடம் இது. சரி, இந்த சக்தியின் மேல இருக்கிற கர்வத்தையும் ஒருத்தர் கடந்துட்டா அடுத்தது என்ன? 5வது பொன்மைத்திரை. பொன்னா தங்கம். இது நேரடியாவே பொருள் பற்றை குறிக்குது. சரி, எதையெல்லாம் வேண்டான்னு தொடர்ந்து இந்த நிலைக்கு வர்றாரோ அதெல்லாம் அவரை தேடி வர ஆரம்பிக்கும். ஓ, அப்படியா? ஆமா, செல்வமும் புகழும் பதவிகளும் தானாவே வந்து சேரும். அப்படி வரும்போது சரி, இப்ப கொஞ்சம் அனுபவிச்சா என்னன்னு மனம் சலனப்படும். அந்த பொருட்கள் மேல மறுபடியும் ஆசை கொள்றதுதான் இந்த பொன்மை திரை. பல தவயோகிகள் இந்த இடத்துல தான் சறுக்கிடுறாங்க. ஓ, இது ஒரு வீடியோ கேம்ல வர்ற ஃபைனல் பாஸ் லெவல் மாதிரி இருக்கு. எல்லா எதிரிலையும் ஜெயித்ததுக்கு அப்புறம் நீங்க வேண்டான்னு நினைச்ச பரிசெல்லாம் உங்களை தேடி வந்து ஒரு புது சோதனையை வைக்கும். இது ஒரு விதமான வெற்றியின் சாபம், அதாவது கர்ஸ் ஆஃப் சக்சஸ்னு சொல்லாமா? அருமையான தபீர். ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சு வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியையும் அதனால கிடைச்ச செல்வத்தையும் காப்பாத்துறதுலயே வாழ்க்கை போயிடும்னு பலரை பார்க்கறோம். வள்ளலார் குறிப்பிடுறது அந்த பொரியத்தானா? அதேதான். வெற்றியின் சாபம்ங்கிறது மிகச்சரியான வார்த்தை. அந்த பொருள் பற்று முழுமையா நீங்கணும். அதுவரைக்கும் பயணம் முழுமை அடையாது. வெளியுலக மாய, உடல் மேல இருக்கிற எண்ணம், பாசம், அமானுஷ சக்திகள் மேல இருக்கிற கர்வம், தேடி வர்ற பொருள் பற்று, எல்லாத்தையும் கடந்த ஒருத்தருக்கு வேற என்ன தடை இருக்க முடியும்? கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே தெரியுது. அதுதான் இல்ல, தடைகள்லயே ரொம்ப சூட்சுமமானது கடைசி 2 தான். 6வதா வர்றது வெண்மை திரை. வெண்மை திரையா? ஆமா, மத்த எல்லா நிறங்களும் சேர்ந்தா வெள்ளை வரும் இல்லையா? அது மாதிரி நம்மளோட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நம்ம உள்கருவிகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குற ஒரு கூட்டுத்தடை இது. உள்ள இருக்கிற ஆன்ம ஒளிய மிக மிக அருகிலிருந்து மறைக்கிறது இந்த திரைதான்.
இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு தடையையும் நீக்கினதுக்கு அப்புறம் நாம எதை வச்சு இந்த தடைகளை நீக்கினோமோ, அதாவது நம்ம மனமும் புத்தியுமே ஒரு பெரிய தடையா மாறுதுங்கிறது ஒரு ஜபர்தஸ்த் ஆலோசனை. நம்மள நாமே கடந்து போற மாதிரி இருக்கே. இதை எப்படி விளக்குறது? இந்த நிலையில தியானத்துல ஒருத்தர் முன்னேறும்போது இருள், நட்சத்திர ஒளி, சந்திர ஒளி, சூரிய ஒளி இப்படின்னு பலவிதமான உள்மன ஒளிகளை காண்பார். ஆனா இது எல்லாமே அந்த மூல ஒளி கிடையாது. இவையெல்லாம் நம்ம மனசோட பிரதிபலிப்புகள் தான். இந்த வெண்மை திரை அந்த மெய்ப்பொருளான பதிய, ஆன்மாவ மிக அருகிலிருந்து மறைக்கிற கடைசி பெரிய சுவர். இத கடக்க இறைவனோட அருள் மட்டுமே வழி. சுய முயற்சி இங்க எடுபடாது. சரி, அந்த இறை அருளால அந்த வெண்மை திரையும் விலகிடுச்சு. இப்போ ஜோதிய பாத்திரலாமா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இறுதியா 7வது கலப்பு திரை. இது ரொம்ப விசித்திரமான ஒரு நிலை. கலப்பு திரையா? ஆமா, இத்தனை அனுபவங்களையும் பெற்ற பிறகு ஒரு விதமான குழப்பமும் மறதியும் ஏற்படும். நாம யார், எங்க இருக்கோம், நாம கண்ட அனுபவங்கள் உண்மையா இல்ல கற்பனையான மனம் அலைபாயும். பெற்ற அனுபவங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து எதுல நிக்கிறதுன்னு தெரியாம ஒரு மயக்க நிலை வரும். இது எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? எப்படி சொல்லலாம்னா, ஆழமான தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்திருக்கும் போது சில கணங்களுக்கு நாம எங்க இருக்கோம், என்ன நேரம்னு தெரியாம ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா இருக்கும். அதுபோல யோகி தன் தவநிலையில அப்படி ஒரு மறதிய சந்திப்பார். ஓ, வீட்ல இருக்கிற பெரியவங்க கூட சில சமயம் எதுக்காக சமையலறைக்கு வந்தோன்னு மறந்து நிப்பாங்களே, அது மாதிரியா? அதே போன்றதுதான், ஆனா ஆன்மீக தளத்துல. இந்த இறுதி தடையையும் நீக்குனா மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த தூய கலப்பற்ற அருட்பெருஞ்சோதிய முழுமையா தங்கு தடையின்றி தரிசிக்க முடியும். அப்போதான் பயணம் பூரணமாகுது. இது ஒரு முழுமையான உள்மன பயணத்தை விளக்குது. ஒவ்வொரு படியும் உளவியல் ரீதியா எவ்ளோ துல்லியமா ஆழமா இருக்கு. இந்த 7 தடைகளை கடந்து அந்த ஒளிய தரிசிக்கிறத பத்தி பேசும்போது எனக்கு வள்ளலாரோட இன்னொரு பிரபலமான பாடல் வரி நினைவுக்கு வருது. சொல்லுங்க. வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயிலாச்சுதடின்னு சொல்லுவாரு. அதுவும் இந்த அக அனுபவத்தோட தொடர்புடையதானா? அது அந்த ஒளியை கண்ட அனுபவத்தோட ஒரு வர்ணனையா? நிச்சயமா, நீங்க சரியா நினைச்சீங்க. அதுவும் அவரோட அக அனுபவத்தோட உச்சக்கட்ட வர்ணனை தான். அப்படியா? இங்க வானம்ங்கிறது நாம பாக்குற வெளி ஆகாயம் இல்ல. அது நம்மளோட புருவ மத்திக்கு மேல இருக்கிற வெளி, அதாவது சிதாகாசம் அல்லது உள்மன வெளியாகிய நெற்றி பகுதியை குறிக்குது. ஓ சரி, அப்போ மயில் குயில் அதெல்லாம் என்ன? யோக பயணத்துல தியானத்துல ஆழமா போகும்போது நம்ம உள் மனசுல முதல்ல ஓசை கேக்கும், அதுக்கப்புறம் தான் ஒளி தோன்றும். ஓ, வெளி உலகத்துக்கு நேர் எதிரா இருக்கு. கரெக்ட். வெளிய இடி சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி மின்னல் ஒளி தெரியும். ஆனா உள்ள முதல்ல நாதம், அதாவது ஓசை, அதுக்கப்புறம் தான் ஒளி. நம்ம சித்தர்கள் தவத்துல போகும்போது உடம்புல இருக்கிற 10 முக்கிய நாடிகள்ல இருந்து 10 விதமான ஓசைகள் எழும்னு சொல்றாங்க. மணி ஓசை, சங்கு ஓசை, புல்லாங்குழல், வீணை, வண்டுன்னு. அப்போ வள்ளலார் கேட்ட ஓசை குயிலோட ஓசை. ஆமா, வள்ளலார் தன் தவத்துல முதல்ல குயிலோட மதுரமான ஓசைய கேட்டார். அந்த ஓசையில மனம் லயிச்சு ஒன்றி போகும்போது திடீர்னு மயிலோட தோகையை போன்ற பல வண்ணங்களை கொண்ட ஒரு பேரொளி அவருக்குள்ள தோணியிருக்கு. ஆஹா, மயில்ங்கிறது இங்க அழகோட வண்ணங்களோட குறியீடு. அதனால குயிலோட ஓசைய கேட்டு அந்த ஓசையோட வழியே போய் மயிலை போன்ற ஒளியை கண்டேன் அப்படிங்கறதா அதோட பொருள். குயில் ஓசையாகி ஒளியாகிய மயிலா மாறிடுச்சு. ஆஹா, இப்ப புரியுது. குயிலுங்கிறது ஓசை, மயிலுங்கிறது ஒளி. இதை உணர்த்துறதுக்காகத்தானோ கோயில்கள்ல தீபாராதனை காட்டுற ஒளியின் போது மணியை அடிச்சு ஓசை எழுப்புறாங்க. மிக அருமையா சொன்னீங்க. ஓசையை கேட்டு ஒளியை தரிசிக்கிறதுங்கிறது இந்த உள்மன பயணத்தோட ஒரு குறியீடு சடங்கு தானா? அந்த சடங்கோட தத்துவமே அதுதான். மணி ஓசையை கேட்டு உங்க மனச ஒருமுகப்படுத்தி அந்த தீப ஒளிய பாருங்க. அதுபோல உங்களுக்குள்ள எழும் நாதத்தை கேட்டு ஆன்ம ஒளியை தரிசியுங்கன்னு நமக்கு நினைவுபடுத்துறது தான் அதோட நோக்கம். அப்படியானா இன்னைக்கு நாம விரிவா பார்த்த இந்த 7 திரைகளும் வெறும் வண்ணத் துணிகள் இல்ல. அவை ஒவ்வொன்னும் சுய உண்மையை அடையறதுக்கான ஒரு நீண்ட கடினமான பயணத்துல நாம கடக்க வேண்டிய உளவியல் தடைகளோட குறியீடுகள். ஆமாம். ஓசை மற்றும் ஒளி தத்துவம் நாம சாதாரணமா பார்க்கிற கோயில் சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் நமக்கு காட்டுது. ஆமாம்.
இந்த விளக்கங்கள் நமக்கு நினைவுபடுத்துறது என்னன்னா, இந்த சடங்குகள் எல்லாமே ஒரு வெளிப்புற நிகழ்வு மட்டும் இல்ல. அவை ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே மேற்கொள்ளக்கூடிய ஒரு அகப்பயணத்துக்கான வழிகாட்டி பலகைகள். வள்ளலார் காட்டின வழிங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் இல்ல, அது ஒரு உள்மன விஞ்ஞானம். வள்ளலார் 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உள்மன தடைகளை பத்தி இவ்ளோ தெளிவா பேசியிருக்கார். நாம் இந்த உரையாடல் முழுக்க ஒவ்வொரு திரைக்கும் இன்னைக்கிற காலகட்டத்துல என்ன அர்த்தம்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. ம் உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரியான நவீன காலத் திரைகள், அது சமூக ஊடக கவனச்சிதறல்களா இருக்கலாம், தொழில்முறை லட்சியங்களா இருக்கலாம், இல்ல உறவுமுறை சிக்கல்களா இருக்கலாம், எது உங்க உள்ளார்ந்த அமைதிய, தெளிவ அல்லது அந்த ஒளிய மறைக்கிறதா நீங்க உணர்றீங்க? சிந்திச்சு பாருங்க.